ஹை, நான் ரீசண்டாக ரகசியம்னு ஒரு புக்கு படித்தேங்க. அந்த புக்கில் ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தாங்க. அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அது என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஈர்ப்பு விதின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணுமா, ஒரு காந்தம் எப்படி இரும்பை இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் செயல்களை இருக்குதா. அதாவது நாம இப்போ நல்லது யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குமா, கெட்டதை யோசிச்சோம் அது அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு நாமே சில நேரங்கள்ல வாயால பில்லி சொல்லி வைப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சோம்னா நமக்கு கெட்டதுதான் நடக்குமா. அதனால எப்பவுமே பாசிட்டிவாவே நம்ம நினைக்கணுமா. இது நடக்காது, இது நடந்துருமோ அப்படின்னு பயப்படாம இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு நல்லது நடக்குமா. அவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடியிலேருந்து குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லவங்களா இருந்தாலும் கீழே தான் விழப்போறீங்க, கெட்டவங்களா இருந்தாலும் கீழே தான் விழப்போறீங்க. அதனால விழுறது தான், ஈர்க்கப்படுறது ஈர்க்கப்படுறதா. அது நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். என்ன போல் தான் வாழ்க்கை. அதனால ஸோ பி பாசிட்டிவ், நெகட்டிவை கம்மி பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ்லாம் என்னோட ரத்தத்தில் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் பி பாசிட்டிவ் மறக்காம பண்ணிடுங்க. மற்ற இரத்த உறவுகளே நீங்களும் கொஞ்சம் பண்ணிடுங்க. பி பாசிட்டிவ். இந்த ரகசியம் உங்களுக்கு